மதுரை பாரபத்தியில் நாளை மறுநாள் நடைபெறும் தாவேக மாநாட்டிற்கான பணிகள் 90% நிறைவடைந்துள்ள நிலையில் விஜய் நாளை மதுரைக்கு வருகை தந்து ஓய்வெடுத்துவிட்டு அடுத்த நாள் மாநாட்டில் பங்கேற்பார் என தகவலானது வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்போம். பாலமுருகன், சொல்லுங்க, தற்போது அங்கு என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு நாளை மறுநாள் நடைபெற உள்ளது. இதற்கான பணிகள் 90% நிறைவு பெற்றுள்ளது. அதன் பருந்து பார்வை காட்சியில தான் பார்த்து வருகிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் அருகே உள்ள பாரபத்தியில் நாளை மறுநாள் நடைபெற உள்ளது. இதற்கான மாநாட்டு பணிகள் கடந்த ஒரு மாதமாக நடைபெற்று வருகிறது. தாவேகாவின் 2வது மாநில மாநாடு மதுரையை நடத்த திட்டமிட்டு பாரபத்தி பகுதியில் 600 ஏக்கருக்கு மேல் இடம் தேர்வு செய்யப்பட்டு கடந்த மாதம் 16ஆம் தேதி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் அந்த பந்தக்கால் நடப்பட்டது. மாநாடு 25ஆம் தேதி நடைபெறும் என விஜய் அறிவித்திருந்தார். ஆனால் பாதுகாப்பு வழங்குவதில் சிக்கல் இருப்பதாக காவல்துறை அறிவுறுத்திய நிலையில் 21ஆம் தேதி அந்த மாநாடு தேதி மாற்றப்பட்டு அதன் பின்பு மாநாட்டு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. மற்ற கட்சி மாநாட்டில் இல்லாத அளவிற்கு பல்வேறு பணிகள் இந்த மாநாட்டில் நடைபெற்று வருகிறது. குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, பார்க்கிங் வசதி, பெண்களுக்கென பிங்க் அறைகள், மாநாட்டிற்கு தொண்டர்கள் உள்ளேயும் வெளியும் செல்வதற்கான வழிகள், அவசர கால வழிகள், விஐபி வருவதற்கு தனி வழிகள் என ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கர்ப்பிணி பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டாம் என கட்சியின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதுபோல் மாநாட்டிற்கு வரும் தொண்டர்களுக்கும் பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நாளை புதன்கிழமை மதியம் விமானம் மூலம் மதுரை வர இருப்பதாகவும் மாநாட்டு திடலில் ஓய்வெடுத்து விட்டு அடுத்த நாள் மாநாட்டில் பங்கேற்ப இருப்பதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. மாநாடு சரியாக வியாழக்கிழமை மாலை 3:15 முதல் இரவு 7 மணி வரை நடைபெறும். மாநாட்டில் முதலில் கொடியேற்றுதல், பின்னர் தமிழ்தாய் வாழ்த்து, உறுதிமொழி, கொள்கை பாடல், தீர்மானம், அதன் பின் 4:45 மணி அளவில் விஜய் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்ற உள்ளார் என்றும் ஒரு தகவல் கிடைத்துள்ளது. மாநாட்டிற்கு 5 லட்சம் தொண்டர்கள் வருவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. 2000க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார் என்றும் தெரிகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.